ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கடற்பாசி, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா தாளிக்கிற ஐட்டமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 3 நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா 2ம் ஒவ்வொரு கப் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி 3 வெட்டினது சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலா ஐட்டமும் நல்லா வணங்கிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா பவுடர் ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே தயிர் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துக்கோங்க. நான் இங்கே மட்டன் 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டு குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. ஏன்னா மட்டன் வேக வைக்கும்போதே தண்ணி எக்ஸ்ட்ரா வரும். அதனால் நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே ஊற வச்சிருக்கிற அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறம் 2 கப் நான் சேர்த்துருக்கேன். நான் இங்கே ஜீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. 2 நிமிஷம் தண்ணி ஊற்றாமல் அரிசியை நல்லா வணக்கினதுக்கப்புறம் 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கர் மூடி வச்சு 2 விசில் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆவி அடங்கினதுக்கப்புறம்
சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி. இது செய்ய ஈஸியான டேஸ்டியான மட்டன் பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.